ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருங்க. நாங்களும் நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த சண்டே எடுத்த வீடியோ தாங்க இது. ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் சண்டேனா பார்த்திங்கன்னா அப்படியே பரபரப்பாக தான் போகும். சமைக்கிறது, வறுக்கிறது, பொரிக்கிறது இப்படி தான் நடக்கும். இது பார்த்திங்கன்னா பவளமல்லிங்க வீட்டில் பூத்து இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது, அப்புறம் நம்ம மாறின பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறது, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்க்கு தீனி வைக்கிறது, இதெல்லாம் வேலை இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டுன்ட்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்றது தாங்க. ஸோ நம்ம எதையுமே பாசிட்டிவாக யோசித்தோம் அப்படின்னா சில விஷயம் நடக்காதது கூட நடக்குங்க. அப்படி தான் சில விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் நம்ம லேட்டாக தான் எழுந்து போவோம். அதனால் டிஃபன் செய்கிறது காலையில் செஞ்சோம் அப்படின்னா போய்கிட்டே தான் இருக்கும், மதியானம் லஞ்சு அது இதுன்ட்டு. அதனால் காலையில் டிஃபன் நம்ம லைட்டாக பண்ணிட்டோம். அப்படி தான் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா உப்புமா தாங்க பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் குடல்கறி குழம்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். காலையில் ஷூவெல்லாம் இருந்தது இல்லையா குட்டீஸு, அந்த ஷூவெல்லாம் எடுத்துகிட்டு போய் மார்னிங்கு காய வச்சுருந்தேன். அதுக்குள்ளே மழை வர மாதிரி இருந்தால் பையனை கூட்டிகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் சமையல்லாம் பண்ணியிருந்தேன். குடல்கறி குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடைக்கறி வறுவல். காலைல உப்புமா செஞ்சுருந்தேன். நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டோம். ஆனால் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணை சாப்பிடவே இல்லைங்க. அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவார், ஆனால் அவருக்கு சைட் டிஷ் இருக்கணும். என் பொண்ணு சுத்தமாக சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் மதியானம் தான் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டார். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த குடல் கறின்றது பார்த்திங்கன்னா போட்டி சொல்லுவாங்கங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் எனக்கு உண்மையாக சாப்பிட பிடிக்காது. நான் மேரேஜுக்கு அப்புறம் தான் இதை சாப்பிடவே ஆரம்பித்தேன். வயிற்றில் ஏதாவது புண்ணு இருக்குது, அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தமாக நிறைய பிரச்சனை இருக்கும். ஃப்யூச்சரில் ஏன் ஒழுங்காக வயிற்றை பார்த்துக்கலன்னா அது கேன்சர் லெவல் கூட போகுதுங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு நம்ம வயிற்றை நம்ம ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் எந்த விதமான நோயும் வராதுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நமக்கு பசிக்குது இல்லைங்க, சாப்பிட்டா தான் இந்த வண்டி ஓடும், அந்த மாதிரி தான் என் டைப்பு. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு தாங்க மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். சில இதெல்லாம் என் பையன் தாங்க வீடியோ எடுப்பான், வேறு யாரும் வீடியோ எடுக்கிற ஆள் கிடையாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பரபரன்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். ஸோ எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. இது குடல்கறி குழம்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, போட்டி வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நான் கட் பண்ணி அதில் இருக்கிற எல்லா அழுக்கெல்லாம் எடுத்துனோங்க. ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சோன்னா மற்ற அழுக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சிறுபருப்பை நல்லா ஊற வச்சு 150 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கத்திரிக்காயையும் அதில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி திட்டமாக தண்ணி வச்சு நல்லா ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னா போதுங்க, சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் என் பையன் வர படிக்க வைக்கணும். நான் இந்த வேலையை பார்ப்பேனா அதை வேலை பார்ப்பேன், என் ஹஸ்பண்டில் புலம்பிகிட்டே இருந்தேன். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் வீடியோ எடுத்து மிஸ்ஸுக்கு அனுப்பி விட சொன்னாங்க. ஸோ அதுதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவன் என்ன படிக்கிறான், என்ன சொல்கிறான்றது யாருக்கெல்லாம் புரியுதுன்றது எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க நம்ம கூடவே வளர்ந்தாதாங்க நமக்கு ஏற்ற மாதிரி வளருவாங்க. நான் கூட சின்ன வயசுல நினச்சிருக்கேன், ஐயோ இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சமைக்கிறதா குழந்தைங்கள பார்க்குறதா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மற்றவங்கிட்ட கொடுத்து அவங்க பார்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்கேன். ஆனால் யாருக்கிட்ட குழந்தைங்க வளர்கிறாங்களோ அவங்களோட குணம் தாங்க வரும். அது எனக்கு 100% தெரிஞ்சிடுச்சு. ஆனால் குழந்தைங்கள நம்ம கூடவே இருந்தால் தான் நம்மளோட குணம் என்னன்றது அதுக்கு தெரியும். அதே மாதிரி அது வளரும். அதுவும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு குழம்பும் ரெடி ஆகுது. இது என்னன்னு சொல்லுங்கள், எங்கள் மாறினாங்க என் ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தார். கல்லிலே கலைவண்ணம்ன்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் கிளேலே கலைவண்ணம் பண்ணியிருந்தார். அதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இது ஹஸ்பண்ட் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு எல்லாம் மேக்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடல்களி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது என்ன குட்டி பாத்திரமா இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, 4-5 குக்கர் இருக்குது. ஆனால் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி எடுத்து கொடுப்பாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அது வேலையே செய்ய மாட்டேங்குது. சரி இருக்கிறதே வச்சு நம்ம செய்வோம் தாங்க செஞ்சேன். கடாயில் போட்டுட்டு அது நார்மல் குக்கரில் விசில் வராது, பெரிய குக்கரில். ஸோ அதில் காடை செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன குக்கரில் பார்த்திங்கன்னா விசில் வரணும் இல்லையா, அதனால் அதில் குடல்கறி குழம்பு வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நான் மாதமாக இருந்தப்போ கூட என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். அவர் எப்போயாவது ஒன்ஸ் கேட்பார், மந்த்லி ஒன்ஸு. இதில் நிறைய கொழுப்பு இருக்கும், ஆனால் எல்லாமே நல்ல கொழுப்பு தாங்க.
அந்த டைமில் பார்த்திங்கன்னா வாமிட் பண்ணிவிட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவருக்கு பிடிச்சிருக்கே நான் செஞ்சு கொடுத்தேங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய நாத்தனார் செஞ்சுருந்தாங்கங்க. கேழ்வரகுல வந்து வடையும் கேழ்வரகுல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் மாதிரி இனிப்பு வச்சு கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் குட்டீஸ்லாம் விளையாட போயிட்டாங்கங்க. சண்டேனா இப்படி தான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் கிடச்சா தூங்கலான்னு நினைப்பாரு. ஆனால் நமக்கு அப்படி இல்லைல்ல, குட்டீஸ் எல்லாம் பார்க்கணும் இல்லையா? இதுதாங்க என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன்.